Hello all, welcome to day 22 of sharing my mind voice while studying. இன்றைக்கி நம்ம ஆடிட்டட் சாப்டர் 3ல அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட்டில் கண்டினியூ பண்ண போகிறோம். நேற்று நம்ம இந்த டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு முடிச்சிருந்தோம். ஸோ அதிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். SA 315 என்ன சொல்லுது அப்படின்னா, SA 315 அப்படின்றது என்ன பார்த்தோன்னா, ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் ஸ்டேட்ஸ் தட். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இருக்கிறது தான் அந்த எஸ்ஏ பேர். அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆடிட்டர் இந்த ஃபாலோயிங் விஷயத்துலலாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ரிலவெண்ட் இண்டஸ்ட்ரி, ரெகுலேட்டரி அண்ட் அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் த அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு என்டிட்டியை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்ப அதோட ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ரெகுலேட்டரி விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதில் என்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஏஎஃப்ஆர்எஃப்பும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் திங். ஓகேவா? Relevant industry factors include industry conditions such as the competitive environment, supplier and customer relationships, technological developments. ஓகேவா? 3 விஷயம் சொல்கிறாங்க. ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்புறம் அங்கே நம்ம ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்களும் நம்ம செஞ்ச பொருளை வாங்குகிற கஸ்டமரும் நமக்கு எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்புறம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது நம்ம இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 விஷயமும் தெரிஞ்சால் நமக்கு ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரி ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, நம்ம எந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து ஆடிட்டர் இன்க்ளூட் பண்ணணும், அதாவது கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயத்தை ஆடிட்டர் கன்சிடர் பண்ணணும், ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரி ஃபேக்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப ஆடிட்டர் இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு மார்க்கெட் அண்ட் காம்படிஷன், நம்ம என்டிட்டி ஏதாவது சீசனல் ஆக்டிவிட்டீஸில் எங்கேஜ் ஆகிருக்கா அது பார்க்கணும். அப்புறம் ப்ராடக்ட் டெக்னாலஜி ரிலேட்டிங் டு என்டிட்டிஸ் ப்ராடக்ட்ஸ், நம்மளோட என்டிட்டியோட ப்ராடக்ட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் டெக்னாலஜி என்னென்ன. அப்புறம் நம்ம இருக்க இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி நமக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? நேச்சர் ஆஃப் பிஸ்னஸையோ இல்லை டிகிரி ஆஃப் ரெகுலேஷனையோ பொறுத்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இது இண்டஸ்ட்ரியை பொறுத்து இருக்கும், நம்மளோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்து இருக்கும், டிகிரி ஆஃப் ரெகுலேஷனை பொறுத்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெலவெண்ட் ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரி ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரெலவெண்ட் ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, the regulatory environment. The regulatory environment includes among other matters. ஓகே, மற்ற மேட்டர்ஸோடு சேர்த்து என்னென்ன ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படின்னா, ஏஎஃப்ஆர்எஃப்னு சொன்னோம் இல்லையா, அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க், அதுதான் வந்துட்டு மெயினான ஃபேக்டர். ரெகுலேட்டரி ஃபேக்டர்லேயே ஏஎஃப்ஆர்எஃப் தான் மெயினான ஃபேக்டர். அப்புறம் லீகல், அப்புறம் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட். லீகல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் தான் ரெலவெண்ட் ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அங்கே கொடுத்த மாதிரியே ஆடிட்டர் எந்த மாதிரியான மேட்டர்ஸை கன்சிடர் பண்ணணும்னு இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ப்ராக்டிசஸ். அந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ப்ராக்டிசஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை செக் பண்ண சொல்கிறாங்க.
ஏதாவது ஒரு ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்பிஐயோட ஃப்ரேம் ஒர்க், ஆர்பிஐ தான் அங்கே ரெகுலேட்டரி அத்தாரிட்டி பேங்க்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ அந்த ஆர்பிஐ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க். லெஜிஸ்லேஷன் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்கணும் அது ரெண்டும் அப்படின்னா, நம்ம என்டிட்டியோட ஆப்ரேஷன்ஸை சிக்னிஃபிகண்ட்டாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இது ரெண்டும் நம்ம என்டிட்டியை சிக்னிஃபிகண்ட்டாக பாதிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஆமாம், இன்க்ளூடிங் டைரக்ட் சூப்பர்வைசரி ஆக்டிவிட்டீஸ். அடுத்தது டாக்ஸேஷன் பார்க்கணும். கவர்மெண்ட் பாலிசிஸ் ஏதாவது நம்ம என்டிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதையும் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸில் வருது. அதே மாதிரி என்விரான்மெண்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, நம்ம பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, நம்ம இண்டஸ்ட்ரியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி என்விரான்மெண்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம இதையும் பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திங்ஸ். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் and industry specific practices, regulatory framework for a regulated industry, legislation and regulation that significantly affect the entity's operations, including direct supervisory activities, taxation, government policies currently affecting the conduct of the entity's business, environmental requirements affecting the industry and the entity's business. ஓகேவா? இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் ஃபார் வாட் relevant regulatory factors. Examples of other external factors affecting the entity that the auditor may consider include general economic conditions, interest rates, availability of financing, inflation, etc. ஓகேவா? இங்கே நம்ம 3 விஷயம் பார்த்தோம். அது 3த்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரியை பற்றி பார்க்கணும், ரெகுலேட்டரியை பற்றி பார்க்கணும், அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கணும். ஓகேவா? இதில் இந்த ஏஎஃப்ஆர்எஃப் அப்படிங்கிறது ரெகுலேட்டரியில் இன்க்ளூட் ஆகுது. கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் சிம்பிள். ஒரு என்டிட்டியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அதோட என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. விச் இஸ் வெரி ஈஸி. நேச்சர் ஆஃப் த என்டிட்டி. ஓகேவா? அடுத்தது இதெல்லாம் என்விரான்மெண்டெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போது அந்த என்டிட்டியோட நேச்சரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதோட ஆப்ரேஷன்ஸ், அது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன பர்ச்சேஸ் பண்ணுது, எப்படி சேல் பண்ணுது, எல்லாமே பார்க்கணும். ஓகேவா? அதோட ஓனர்ஷிப், யார் வந்து அதை ஓன் பண்ணியிருக்காங்க, யார், அந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? இது வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டோட இது சொல்கிறாங்க. கவர்னன்ஸ் எப்படி, தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு அவங்க எந்த மாதிரியான ஒரு கவர்னிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஒருத்தருக்கு கீழே எல்லாருமே இருக்காங்களா, இல்லை ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு கீழே எல்லோரும் இருக்காங்களா, இல்லை அந்த மாதிரி ஹைரார்கி மாதிரின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். எந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த என்டிட்டி பண்ணுது ஆர் பண்ணலான்னு பிளான் பண்ணுது, இது ரெண்டுத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் என்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஸ்பெஷல் பர்பஸ் என்டிட்டிஸ் அப்படிங்கிறதும் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? அதாவது நம்ம என்டிட்டி எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு, பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கு, இன்க்ளூடிங் ஸ்பெஷல் பர்பஸ் என்டிட்டிஸ். ஓகேவா? நம்மளோட என்டிட்டி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அது எப்படி ஃபினான்ஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்குறதுனால என்ன கிடைக்கும் ஆடிட்டருக்கு அப்படின்னா,
ஆடிட்டர் வந்துட்டு அந்த கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் பேலன்சஸ், டிஸ்க்ளோசர்ஸ்லாம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்க்குறதுனால நேச்சர் ஆஃப் என்டிட்டியில் 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். அந்த 4 பாயிண்ட்டையும் பார்க்குறதுனால நம்ம ஆடிட்டருக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், அக்கௌண்ட் பேலன்சஸ் இருக்கும், டிஸ்க்ளோசர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரியும். ஓகே, இதுதான் அவங்க பண்ணுறாங்க, இப்படி தான் இருக்குது ஓனர்ஷிப் அண்ட் கவர்னன்ஸ், இந்த மாதிரி தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணுறாங்க, ஸோ இப்படி தான் இருக்கும் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்துடும். ஓகேவா? And understanding நம்ம வந்து நேச்சர் ஆஃப் என்டிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலயமா அந்த என்டிட்டி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அதுக்கு ஏதாவது சப்சிடரிஸ்லாம் இருக்கா அப்படின்றது தெரியுமா? ஆமாம், காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்டாக அது வந்துட்டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஹையாக தான் இருக்கும். அவங்க சப்சிடரிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, அவங்க சப்சிடரிஸ்க்கே சேல் பண்ணுவாங்க, அதெல்லாம் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா, அதில் ஏதாவது ஃப்ராட் இருக்கா, அந்த மாதிரி நிறைய ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வரும். இல்லை ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷனும் ஒன்று பர்ச்சேஸு, சேல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சப்சிடரிஸ்லாம் இருந்தால் அதில் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஹையாக இருக்கும். ஓகேவா? இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நேச்சர் ஆஃப் என்டிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால வேறு ஒரு பாயிண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா ஓனர்ஷிப்பை பற்றி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் ஓனர்ஸ் அண்ட் அதர் பீப்புள் ஆர் என்டிட்டிஸ், அங்கே இருக்க மக்களுக்கும் அந்த ஓனருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், மற்ற என்டிட்டிஸ்க்கும் இந்த ஓனர்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இதில் புரிய ஆரம்பிச்சிடும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். எதுக்காக அப்படின்னா ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணியாச்சா, அதெல்லாம் புக்ஸில் கரெக்டாக எப்படி பண்ணணுமோ அப்படி அக்கௌண்டிங் பண்ணியாச்சா அப்படிங்கிறதுல ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் நேச்சர் ஆஃப் என்டிட்டி. இதெல்லாம் நமக்கு தெரியறதுனால ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த மாதிரியான ஒரு கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் பேலன்சஸ், டிஸ்க்ளோசர்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வெதர் என்டிட்டி ஹேஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கா, சப்சிடரிஸ் இருக்கா, இது எக்ஸாம்பிள் தான், பட் தனி பாயிண்ட்டாகவே மார்க் பண்ணுறேன். மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு ஓனர்ஷிப், இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் ஓனர்ஸ் அண்ட் அதர் பீப்புள் ஆர் என்டிட்டிஸ், இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதனால் இன்னொன்று என்ன நடக்குதுன்னா ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்லாம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சா, அக்கௌண்ட் பண்ணியாச்சாங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? கீழே வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் தட் த ஆடிட்டர் மே கன்சிடர் வைல் அப்டைனிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர் ஆஃப் த என்டிட்டி. ஓகேவா? நேச்சரை பற்றி பார்க்குறப்ப என்னென்ன பார்க்கலான்னு கீழே வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நம்மளோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை பற்றி பார்க்குறப்ப எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் ரெவென்யூ சோர்சஸ்,
நமக்கு வந்து எதுலேருந்து மெயினாக ரெவென்யூ வருது, சேல்ஸ்லேருந்து ஒரு 90% ரெவென்யூ வருது. நம்மளோட ரா மெட்டீரியலோட ஸ்க்ராப் வேல்யூ, ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப ஸ்க்ராப் வரும் இல்லையா, அதை சேல் பண்ணுவோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 5% வருது. அப்புறம் வந்து வேறு என்ன, டிவிடெண்ட் வருது நமக்கு. நம்ம ஒரு சில கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து 5% டிவிடெண்ட் வருது. ஸோ இதுதான் 90 + 5 + 5 தான் நம்மளோட ரெவென்யூ சோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தால் தான் நம்ம ஆடிட் நல்லபடியாக பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ அதுக்கு இந்த நேச்சர் ஆஃப் ரெவென்யூ சோர்ஸஸ் தெரியும். அப்புறம் நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ், எதில் இவங்க டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். இதனால் நமக்கு ரிஸ்க் ஏதாவது இருக்கா, இல்லை அதை எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கிறதெல்லாம் தெரிய வரும். அவங்களோட ஆப்ரேஷன்ஸை எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். லொக்கேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் தெரிஞ்சுக்கலாம். கீ கஸ்டமர்ஸ் யார், சப்ளையர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பற்றி ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் அக்யூசிஷன் ஏதாவது ரீசெண்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா, இல்லை இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்காங்களா அக்வயர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து ஃபினான்சிங் அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ், மேஜர் சப்சிடரிஸ் ஏதாவது இருக்காங்களா, டெப்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஓகேவா? ஓகே. அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் எந்த மாதிரி இவங்க ஆப்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ரெவென்யூ ரெக்கக்னிஷன் ப்ராக்டிசஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் என்டிட்டி. ஓகேவா? நேச்சர் ஆஃப் என்டிட்டியை பற்றி ஒரு ஆடிட்டர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சால் தான் ஆடிட்டை ஒழுங்காக பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு என்டிட்டி கரெக்டான அக்கௌண்டிங் பாலிசிஸை செலக்ட் பண்ணணும். அப்புறம் அதை தொடர்ந்து அப்ளை பண்ணணும் கன்சிஸ்டண்ட்டாக. ஓகேவா? அப்படியே ஏதாவது மாற்றினாங்க அப்படின்னாலும் அந்த ரீசன்ஸையும் ப்ராப்பராக நம்ம வந்துட்டு இது பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிம்பிள். ஆடிட்டர் வந்து எவாலுவேட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. எதை அப்படின்னா, அந்த என்டிட்டியோட அக்கௌண்டிங் பாலிசிஸ் எல்லாம் அந்த பிஸ்னஸ்க்கு அப்ராப்ரியேட்டா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த பாலிசியை வச்சுக்கலாமா அப்படின்னு ஒன்று பார்க்கணும். அப்புறம் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க்கோட கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, இல்லை அவங்க சொல்கிறதுக்கு மாறாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் அக்கௌண்டிங் பாலிசிஸ் ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க மற்றவங்க எல்லாரும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்களா, இது கரெக்டாக தான் இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். அந்த என்டிட்டியோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணணும்னு ஆசைப்படுது, அதை எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கு, இதெல்லாம் வச்சு அது ரிலேட்டடாக ஏதாவது பிஸ்னஸ் ரிஸ்க் வருமா, அந்த பிஸ்னஸ் ரிஸ்க் மூலியமாக நமக்கு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஏதாவது வருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஸ்ட்ராட்டஜி வந்து மொத்த பொருளையும் நான் ஃப்ரீயாக கொடுத்து எப்படியாவது கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நான் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன் அப்படின்னா, அதனால் பிஸ்னஸ் ரிஸ்க் வர வாய்ப்பு இருக்குது. அவங்க நினச்ச அளவுக்கு ரெவென்யூ வராமல் போக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, அப்புறமா அவங்க நினச்ச அளவுக்கு ரெவென்யூ வரல அப்படின்னா பிஸ்னஸ் ரிஸ்க் அது. அந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. ரெவென்யூ வராதப்போ என்ன பண்ணுவாங்க, சரி சேல்ஸ் நிறையா வந்த மாதிரி நம்ம பூஸ்டப் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு தோண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்காக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த என்டிட்டி அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி, ரெகுலேட்டரி அண்ட் அதர் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பொறுத்து அதோட கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பிஸ்னஸை ரன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்க்கெலாம் அது ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அதோட அப்ஜெக்டிவ்ஸை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஓவரால் பிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த என்டிட்டிக்கு, அதுதான் இந்த அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா
அதோட அப்ஜெக்டிவ்ஸை மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து அப்ரோச் பண்ணி அதை அச்சீவ் பண்ண இன்டென்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேவா? ஒரு என்டிட்டியோட ஓவரால் பிளான் தான் அப்ஜெக்டிவ். அந்த பிளானை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் மேனேஜ்மெண்ட்டாக இருந்து, அந்த பிளானை அச்சீவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேவா? இது ரெண்டுமே ஓவர் டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படிங்கிறது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத விட ப்ராடர் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குட்டி ரிஸ்க், இது பெரிய ரிஸ்க். ஓகேவா? ஆனால் நமக்கு இதை பற்றி தான் கவலை. ஓகேவா? பிஸ்னஸ் ரிஸ்க்குமே அரைஸ் ஃப்ரம் சேஞ்ச் ஆர் காம்ப்ளெக்சிட்டி. ஆமாம், ஏதாவது மாற்றங்கள் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதனால் பிஸ்னஸ் ரிஸ்க் வரலாம். இப்போ பிஸ்னஸ் ரிஸ்க்குள்ளே ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. ஓகேவா? ஆனால் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்குள்ளே பிஸ்னஸ் ரிஸ்க் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இதுதான் பிஸ்னஸ் ரிஸ்க்னு வச்சோம்னா இதுதான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். பிஸ்னஸ் ரிஸ்க்குள்ளே இது இருக்குது, ஆனால் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்குள்ளே பிஸ்னஸ் ரிஸ்க் இல்லை. அது வந்து பெருசு, அதை தாண்டி இருக்குது. ஓகேவா? ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் ரிஸ்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எல்லா பிஸ்னஸ் ரிஸ்க்குக்கும் ஈவென்ச்சுவலாக ஃபினான்ஷியல் கான்சிக்வன்சஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் அதோட எஃபெக்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கும். கரெக்டாக? ஸோ தட் எல்லா பிஸ்னஸ் ரிஸ்க்லேயும் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கான்சிக்வன்ஸ் இருக்கும். அதோட எஃபெக்ட் வந்துட்டு சாரி கைஸ், ஒரு சின்ன ஒர்க் வந்துருச்சு. எங்கே விட்டோம்? ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, சரி. ஆடிட் ரிஸ்க்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து ரிஸ்க் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டிருக்கும், ஃபினான்ஷியல் கான்சிக்வன்ஸ் இருக்கும், அதனால் நம்ம பார்க்கணுன்னு சொன்னோம். ஆனால் ஆடிட்டருக்கு இது வந்து ஒரு இதுவா ரெஸ்பான்சிபிலிட்டியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம எல்லா பிஸ்னஸ் ரிஸ்க்கையும் அசஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. பிகாஸ் எல்லா பிஸ்னஸ் ரிஸ்க்கும்லாம் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேலை செய்யாது. ஓகேவா? ஸோ நமக்கு எதெல்லாம் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த பிஸ்னஸ் ரிஸ்க்கை மட்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேவா? ஒரு என்டிட்டியோட அப்ஜெக்டிவ்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ் ரிஸ்க் இதெல்லாம் பற்றி இது சம்மந்தமாக ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கப்போ நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்கிறாங்க. A potential related business risk might be இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிடுச்சு, ஆனால் நம்ம கம்பெனிக்கிட்ட அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு பர்சனலோ எக்ஸ்பர்டீஸோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கப்ப
அது வந்து ஒரு பொட்டென்ஷியல் பிஸ்னஸ் ரிஸ்க்காக பார்க்கப்படும். ஸோ இது வந்துட்டு ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக வாய்ப்பு இருக்குது மாற அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா, இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ரிஸ்க் என்னவா இருக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ்டு ப்ராடக்ட் லயபிலிட்டி. ஓகேவா, இப்போ நம்ம பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ரிஸ்க் என்னவா இருக்கலாம் அப்படின்னா டிமாண்டை அக்யூரேட்டாக நம்ம எஸ்டிமேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஓகேவா, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் பிஸ்னஸை, ஆனால் அதோட டிமாண்டை நம்ம ப்ராப்பராக அக்யூரேட்டாக எஸ்டிமேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ரெலவெண்ட் ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரி, ரெகுலேட்டரி அண்ட் அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பற்றி பார்க்கணும். ஒரு என்டிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அப்புறம் நேச்சர் ஆஃப் த என்டிட்டியை பற்றி பார்க்கணும். அப்புறம் அக்கௌண்டிங் பாலிசிஸை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அதோட ரீசன்ஸையும் பார்க்கணும். அப்புறம் ஒரு என்டிட்டியோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பார்க்கணும். அது எப்படி வந்து பிஸ்னஸ் ரிஸ்க்காக இருக்குது, அது வந்துட்டு எப்படி வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக ரிசல்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அடுத்தது 5வது பாயிண்ட், யாருக்கும் அஞ்சாத பாயிண்ட் என்ன அப்படின்னா என்டிட்டியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணும், ரிவ்யூ பண்ணும். ஓகேவா, மேனேஜ்மெண்ட்டும் அதர்ஸும் அவங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தோணுதோ அதை மட்டும் மெஷர் பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்களாம். பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட லைக் ரெவென்யூ க்ரோத்தாக இருக்கட்டும், ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருக்கட்டும், இல்லை டிவிடெண்ட் பேயபிலிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ். அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்டர். இது எக்ஸ்டர்னலாக இருந்தாலும் இன்டர்னலாக இருந்தாலும் என்டிட்டி மேலே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பாயிண்ட்டு. இந்த ப்ரெஷர் வந்து 2 வேலை செய்யுமா. எய்தர் மேனேஜ்மெண்ட்டை மோட்டிவேட் பண்ணி பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களாம். அப்படி இல்லைன்னா அழகாக போய் சொல்லிட்டு போயிடுவாங்களாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மிஸ்டேட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் வந்து எய்தர் மேனேஜ்மெண்ட்டை மோட்டிவேட் பண்ணி அந்த வேலையை உண்மையாக அச்சீவ் பண்ண வைக்கும், பெர்ஃபார்மன்ஸ் மெஷரை இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் மெஷரை இம்ப்ரூவ் பண்ணாமலே பண்ண மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் போட வைக்கும். இது 2 தான் நடக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ்லாம் இருக்கிறதுனால இது வந்துட்டு ஆடிட்டருக்கு ஒரு அசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெஷர்லாம் வந்துட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதா மேனேஜ்மெண்ட்டை, அதனால் நமக்கு ஏதாவது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வருதா ஃப்ராடு மூலியமாக அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மெஷரிங் அண்ட் ரிவ்யூவிங் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், கேபிஐன்னு சொல்லுவோம். ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் லைக் கீ ரேஷியோஸ், ட்ரெண்ட்ஸு, ஆப்ரேட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா, ஃபினான்ஷியலுக்கு எக்ஸாம்பிள் தான் கீ ரேஷியோஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ். இது வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ, அந்த மாதிரி நிறைய ரேஷியோஸ் இருக்காது. ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது போன வருஷம் சேல்ஸ் வர்சஸ் இந்த வருஷம் சேல்ஸ் எப்படி போகுது, இப்படி போதா இல்லை இப்படி போதா அந்த மாதிரி. ஆப்ரேட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் ஃபினான்ஷியல்ஸ். ஓகேவா, போன தடவை ஒரு ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம், லைக் இல்லைனா ரூபான்னு வச்சாலே அது ஃபினான்ஷியல் வந்துடும். நம்ம ரா மெட்டீரியல் 1 kgக்கு எவ்வளோ இது பண்ணோம், இந்த தடவை 1 kgக்கு எவ்வளோ ஃபினிஷ்டு குட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எல்லாமே கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். பீரியட் ஆன் பீரியட் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ். போன வருஷம் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியானதெல்லாம் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ். பட்ஜெட்டு, ஃபோர்காஸ்ட்டு, வேரியன்ஸ் அனாலிசிஸு, டிபார்ட்மெண்டல் அண்ட் அதர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸு.
ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ். அப்புறம் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, சிபில், அதுதான் எனக்கு தெரியும், அதோட ரிப்போர்ட்ஸு. ஓகேவா? நம்மளோட கிரெடிட் வர்த்தினஸை அவங்க அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட்டில் 5 பாயிண்ட் பார்த்துருக்கோம். இது எதுக்காக இம்பார்ட்டண்ட், இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்ததில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் இது வெரி சிக்னிஃபிகண்ட்டாக. இது வந்துட்டு ஆடிட்டை பிளான் பண்ணுறதுக்கும் எந்த ஏரியாஸ்லாம் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆடிட்டருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓவரால் ஆடிட் பிளானை டெவலப் பண்ணுறதுக்கு கிளைண்ட் பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, கிளைண்ட் பிஸ்னஸை பற்றி நமக்கு போதுமான அளவு நாலேஜ் இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் ஆடிட்டே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நாட் பாசிபிள் அட் ஆலுங்கிறாங்க. அடுத்தது, நம்ம என்டிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு ப்ராசஸ், அது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆடிட்டுக்கு முன்னாடி இத்தனாம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருந்தேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. டெய்லி போக போக வர வர கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அன்னன்னைக்கு புதுசாக ஏதாவது ஒன்று, ஓகே இப்படி பண்ணுறீங்களா, ஓ இப்படி நான் நினச்சிருந்தேன், அந்த மாதிரி என்டிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ப்ராசஸ் ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் த இன்டர்னல் கண்ட்ரோல் எல்லாத்தையும் சேர்த்து இனிமேல் எப்படி ரெஃபர் பண்ண போகிறாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இனிமேல் எங்கேயாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டின்னு இருந்துச்சுன்னா அது நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி, இட்ஸ் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 3 வார்த்தையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் அடக்கம் இனிமேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்துட்டு ஒரு கண்டினியூஸ் அண்ட் டைனமிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. கேதரிங், அப்டேட்டிங் அண்ட் அனலைசிங் இன்ஃபர்மேஷன் த்ரூ அவுட் த ஆடிட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அப்படிங்கிறது நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம். எப்போ பண்ணுவோம் அப்படின்னா த்ரூ அவுட் ஆடிட் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த என்டிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால அது ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்குது. அதுக்குள்ளே தான் ஆடிட்டர் வந்து பிளான் பண்ணுவாங்க, ஆடிட்டையும் அவங்களோட ஆடிட்டை பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்குள்ளே தான் ஆடிட்டர் ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டையே எக்ஸசைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆடிட் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக. எக்ஸாம்பிள்ஸ், எப்போல்லாம் ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டை வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை அசஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மெட்டீரியாலிட்டி டிசைட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அக்கௌண்டிங் பாலிசிஸை கரெக்டாக தான் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறதுல இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு எந்தெந்த ஏரியாஸில் ஸ்பெஷல் ஆடிட் கன்சிடரேஷன் தேவை அப்படின்னு பார்க்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது அப்ராப்ரியேட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறப்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கன்சிடரிங் த பிஸ்னஸ் பர்பஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸை பிஸ்னஸ் எந்த பர்பஸ்க்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும் இல்லையா, லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்டில் வந்துட்டு லாஜிக் இதுதான் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கணும், அங்கே ஆக்சுவலில் ஒரு வேல்யூ இருக்கணும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரில் சரி ஓகேன்ட்டு போயிடுவோம். இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸில் கொஷின் பண்ணுவோம். ஸோ அந்த நார்மலாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அதெல்லாம் மேட்ச் ஆகலை அப்படின்னா தான் அந்த இடத்த நம்ம கொஷினே பண்ண முடியும். ஸோ அந்த நார்மல் எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு வரத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பக்கத்து கடையில் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு அவங்க 50 லட்சம் ரெண்ட்டு பே பண்ணுறாங்க.
நமக்கு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டு, அப்போனா ஒரு 75 லட்சம் ரெண்ட் பே பண்ணோம் அப்படின்னு இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகுதுல்ல. இப்போ அவங்க நான் 40 லட்சம் தான் பே பண்ணுறேன்னு சொன்னால் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரில் இடிக்கும். லாஜிக் சரியில்லையே. அவன் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கே 50 லட்சம் கட்டுறான், நீ என்ன 15,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 லட்சம் தான் கட்டுறேங்கிற, எங்கேயோ ஃப்ராட் பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்தால் தான் அதை ஆக்சுவலோட கம்பேர் பண்ணி ஏதோ இடிக்குதே அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அப்டெயின் பண்ண ஆடிட் எவிடன்ஸ் அப்ராப்ரியேட்டாக இருக்கா, சஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்னு எவாலுவேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட்டோட ஓரல் அண்ட் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் மேனேஜ்மெண்ட்டோட அசம்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்குலாம் இது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம்? அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி நம்ம ஆடிட்டருக்கு ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்தந்த ஏரியாலலாம் ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டை ஆடிட்டர் எக்ஸசைஸ் பண்ணால் தான் ப்ராப்பராக டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். என்டிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் தான் இங்கே இருக்க எல்லா ஏரியாவுமே ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், இது மெட்டீரியாலிட்டி, செலெக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஸ்பெஷல் ஏரியாஸாக இருக்கட்டும், எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், சஃபிஷியன்சி அண்ட் அப்ராப்ரியேட் பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஆடிட்டரில் பண்ணுற விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி வந்துட்டு இதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏபிசி டெக்ஸ்டைல்ஸோட ஆடிட்டர் அந்த பிஸ்னஸை பற்றி ஒழுங்காகவே தெரிஞ்சுக்காமல் ஒரு ஆடிட் பிளானை ரெடி பண்ணுறாராம். அவர் ஆல்ரெடி டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் நிறையா ஆடிட் பண்ணதுனால அப்படி நினைக்கிறாரு. அது கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன கேட்டால் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோ தான் டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் ஆடிட் பண்ணியிருந்தாலும் அந்த கம்பெனிக்குன்னு ஒரு நேச்சர் ஆஃப் இது இருக்கும். லைக் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை கவர்னன்ஸ் ஸ்கீமாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அவங்களோட எல்லா இன்ன நோட் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ப்ராப்பராக ஆடிட் பண்ண முடியுன்றது தான் என்னோடய ஒப்பீனியன். இவங்க என்ன பொதுவாக சொல்லிட்டாங்க, இது வந்து த்ரூ அவுட் த ஆடிட் பண்ண வேண்டிய விஷயம், ஸோ வந்துட்டு அதே மாதிரி பண்ணிவிடுங்கன்றாங்க. ஸோ நம்ம சொன்னது கரெக்டு தான், அதை வந்து அவங்க சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இதை ஆடிட் பண்ணுறப்ப அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ் அண்ட் த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணவே இல்லை, அது பண்ணாமலே பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் தப்பு தான். என்டிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்கரெக்ட். வெரி இம்பார்ட்டண்ட். ஆமாம், இது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம கண்டிப்பாக பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டையும் பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது பார்த்தா தான் நமக்கு வந்துட்டு ஆடிட் அண்ட் ஐடென்டிஃபைங் பிளானிங் ஆடிட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் எந்த ஏரியாஸ்க்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும்னு தெரியும். ஓகேவா? ஓகே, இவங்க வந்து பிளாங்கெட் விற்கிறாங்களாம். மோஸ்ட்லி இன்டர்நெட்டில் தான் விற்கிறாங்களாம். அதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா, எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி கேட்குறாங்க. இன்டர்நெட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு ரிஸ்கி ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஏரியாவில் சப்ஸ்டான்ஷியல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்டென்சிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி கைஸ், நம்ம இந்த வீடியோ கட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டர்னல் கண்ட்ரோல்னு டாபிக் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு